ஒன்றிணைப்பி அதிகாரம் 3. பித்தளை தகடுகளை பெறும்படியாக லேகியின் குமாரர்கள் எருசலேமுக்கு திரும்பி போகுதல். லாபான் தகடுகளை கொடுக்க மறுத்தல். நெப்பி தன் சகோதரர்களுக்கு புத்தி சொல்லி ஊக்கமளித்தல். லாபான் அவர்களே உடைமைகளை திருடிக்கொண்டு அவர்களை சங்கரிக்க முயற்சித்தல். லாமாலும் லோமுவேலும் நெப்பியையும் சாமையும் அடித்தல். ஒரு தூதனால் கடிந்து கொள்ளப்படுதல். ஏறக்குறைய கிமு 600 வருஷம் முதல் 592 வருஷம் வரை. முதல் வசனம். நிப்பியனாகிய நான் கர்த்தருடனே பேசிவிட்டு தன் தகப்பனின் கூடாரத்திற்கு திரும்பினேன். வசனம் 2. அவர் என்னை நோக்கி, இதோ நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அதிலே நீயும் உன் சகோதரரும் எருசலேமுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொன்னார். வசனம் 3. ஏனெனில் இதோ யூதர்களின் பதிவீட்டையும் என் முற்பிதாக்களின் வம்ச வரலாற்றையும் லாபான் வைத்திருக்கிறான். அவைகளையே பித்தளை தகடுகளின் மேல் பதிவிட்டு இருக்கிறேனா? வசனம் 4. ஆகையால் நீயும் உன் சகோதரரும் லாபானுடைய வீட்டிற்கு சென்று அந்த பதிவீடுகளை தேடி அவைகளை இங்கே வனாந்தரத்திற்கு கொண்டு வர வேண்டுமென கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். வசனம் 5. இதோ இப்பொழுதே நான் அவர்களிடத்தில் கேட்டது ஒரு கடினமான காரியம் என்று சொல்லி உன் சகோதரர்கள் முறுமுறுக்கிறார்கள். ஆனாலும் இதோ நான் அவர்களிடத்தில் அவற்றையே கேட்கவில்லை. ஆனால் இதோ கர்த்தருடைய கட்டளையாயிருக்கிறது. வசனம் 6. என் மகனே, நீ முறுமுறுக்க நிமித்தம் கர்த்தரிடத்திலிருந்து தயவை பெற்றுக்கொள்வாய். வசனம் 7. நெப்பியனாகிய நான் என் தகப்பனை நோக்கி சொன்னேன், நான் போய் கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை செய்வேன். ஏனெனில் மனுபுத்திரருக்கு தாம் கட்டளையிட்ட காரியத்தை செய்து முடிக்க கூடிய ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினொழிய கர்த்தர் இந்த கட்டளைகளையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்பதை நான் அறியேன். என் தகப்பன் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது, கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டு உள்ளேன் என்பதை அவர் அறிந்திருந்தனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நெப்பியன் ஆகிய நானும் என் சகோதரர்களும் மேலும் எருசலேமில் தேசத்திற்கு போவதற்கு எங்கள் கூடாரங்களுடனே வனாந்தரத்தில் எங்களுடைய பயணத்தை தொடங்கினோம். வசனம் 10. நாங்கள் மேலே எருசலேமிலே தேசத்தை வந்தடைந்த பொழுதோ நானும் என் சகோதரரும் ஒருவரை ஒருவர் ஆலோசனைத்தோம். வசனம் 11. எங்களில் யார் லாபானுடைய வீட்டிற்குள் செல்ல வேண்டுமென நாங்கள் சீட்டு போட்டோம். அந்தபடி லாமான் பேருக்கு விழுந்தது. லாபானுடைய வீட்டிற்குள் லோமான் சென்று தன்னுடைய வீட்டிற்கு அவன் உட்கார்ந்திருந்த பொழுதோ அவனுடைய பேசினான். வசனம் 12. தன் தகப்பனின் வம்ச வரலாறு அடங்கியிருந்த பித்தளை தகடுகளின் மேலே பொறிக்கப்பட்டிருந்த பதிவீட்டுகளை லாபானிடத்தில் அவன் கேட்டான். வசனம் 13. இதோ லாபான் கோபமடைந்து அவனை தன் சமூகத்திலிருந்து வெளியே தள்ளிவிட்டான். லாமான் அந்த பதிவீட்டுகளை எடுத்துக்கொள்ள அவன் விருப்பமில்லை. ஆகையால் அவன் அவனை நோக்கி, இதோ நீ கொள்ளைக்காரர்களாய் நான் உன்னை கொன்று போடுவேன் என்றான். வசனம் 14. ஆனாலும் லோமான் அவன் சமூகத்தை விட்டு தப்பியோடி லாபான் செய்த காரியங்களை எங்களுக்காக சொன்னான். நாங்கள் மிகவும் வருத்தப்பட்டு தொடங்கினோம். மேலும்
என் சகோதரர்கள் வனாந்தரத்தில் உள்ள என் தகப்பனிடத்திற்கு திரும்பி போகவிருந்தார்கள். வசனம் 15. ஆனாலும் இதோ நான் அவர்களை நோக்கி, கர்த்தர் ஜீவிக்கிறார் மட்டும், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தர் நம்மிடத்தில் கட்டளையிட்ட காரியங்களை செய்து முடிக்கலாம். நீங்கள் நாம் வனாந்தரத்தில் இருக்கும் நம் தகப்பனிடத்திற்கு போக போவதில்லை என்றான். வசனம் 16. ஆனால் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். ஆகையால் நாம் கீழே நம்முடைய தகப்பனின் சுதந்திர தேசத்திற்கு செல்வோம். ஏனெனில் அதை அவர் பொன்னையும் வெள்ளையும் சகலவிதமான ஆஸ்திகளையும் துறந்தார் மேல் இவைகளை எல்லாவற்றையும் கர்த்தருடைய கட்டளைகளின் நிமித்தம் அவர் செய்தார். 17. ஏனெனில் ஜனங்களுடைய துன்மார்க்கத்து நிமித்தம் எருசலேம் அழிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். வசனம் 18. ஏனெனில் இதோ அவர்கள் தீர்க்கதரிசிகளினாலே வார்த்தைகளை புறக்கணித்தனர். ஆகையால் தேசத்தை விட்டு ஓடிப்போகும்படி கட்டளையிட்ட பின் நாம் தகப்பன் தேசத்திலே தங்கி வாசம் செய்திருப்போரெனில் அவரும் அழிவார். ஆகையால் அவர் தேசத்தை விட்டு ஓடிப்போவது தேவையாயிருக்கிறது. 19. இதோ நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் பிதாக்களின் பாஷையை பாதுகாப்பதற்காக நாம் இந்த பதிவீடுகளை பெற வேண்டும் என்பதே தேவ ஞானமாயிருக்கிறது. வசனம் 20. உலகம் ஆரம்பமானது முதல் இந்த காலம் வரைக்கும் ஆவியினாலே தேவனின் வல்லமையினாலும் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா பரிசுத்த தீர்க்க தரிசனங்களின் வாயில் பேசப்பட்ட வார்த்தைகள் நாம் அவர்களுக்காக பாதுகாப்பதற்காகவுமே. இவ்விதமாக வார்த்தைகளினாலே என் சகோதரர்கள் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வதில் உண்மையாய் இருக்க வேண்டுமென நான் அவர்களை இசையச் செய்தேன். நாங்கள் எங்களின் சுதந்திர தேசத்திற்கு இறங்கி சென்று எங்கள் பொன்னையும் எங்கள் வெள்ளியையும் எங்கள் விலையேறப்பெற்ற பொருட்களையும் சேகரித்தோம். அந்த பொருட்களை சேகரித்த பின் நாங்கள் மறுபடியும் லாமோனுடைய வீட்டிற்கு ஏறி சென்றோம். வசனம் 24. நாங்கள் லாமோனுடன் சென்று அவனிடத்திலிருந்த பித்தளை தகடுகளை மேல் பதிக்கப்பட்டுள்ள பதிவேடுகளை அவன் எங்களுக்காக தரும்படியாக விரும்புவதற்காகவே கூறி அதற்கு பதிலாக எங்கள் பொன் எங்கள் விலையேறப்பெற்ற பொருட்களை அவனுக்கு தர விரும்புவதற்காக சொன்னோம். வசனம் 25. லாமோன் எங்களுடைய ஆஸ்தி மிகவும் அதிகமாய் இருப்பதை கண்டபொழுதோ அவன் எங்களை வெளியே தள்ளி எங்களுடைய ஆஸ்தியை அவன் அடைந்து கொள்ளும்படிக்கு தன் வேலைக்காரர்களை அனுப்பி எங்களை கொலை செய்ய அளவுக்கு அவன் அதை இச்சித்தான். வசனம் 26. நாங்கள் லாமோனின் வேலைக்காரர்களுக்கு முன்பாக ஓடிப்போனோம். மேலும் நாங்கள் எங்கள் ஆஸ்திகளை விட்டு செல்ல வேண்டியவர்களானோம். அது லாமோனின் கரங்களில் சிக்கியது. வசனம் 27. நாங்கள் வனாந்திரத்தினுள் ஓடிப்போனோம். லாபானுடைய வேலைக்காரர்கள் எங்களை முந்திவில்லை. நாங்கள் ஒரு பாறையின் பிளவிலில் மறைந்து கொண்டோம். வசனம் 28. லாபான் என் பேரிலும் என் தகப்பன் பேரிலும் கோபம் கொண்டான். லாபானும் உடைய வார்த்தைகளை கேட்டபடியினாலும் லோமோனும் அவற்றை செய்தனால் ஆகையால் லோமுவேலும் அவர்களுடைய இளைஞன் சகோதரர்களாகிய எங்களை கடினமான வார்த்தையினால் பேசி ஒரு கோலால் எங்களை அடிக்கவும் செய்தார்கள். வசனம் 29. அவர்கள் எங்களை கோலால் அடித்த பொழுதோ இதோ கர்த்தருடைய தூதன் வந்து இவர்களுக்கு முன்பாக நின்று அவர்களை நோக்கி, ஏன் உங்கள் இளைய சகோதரனை கோலால் அடிக்கிறீர்கள்? அவனை உங்கள் மேல் அதிபதியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் அறியீர்களா? இதுவே உங்கள் அக்கிரமம் நிமித்தமே. இதோ நீங்கள் மறுபடியும் மேலே எருசலேமுக்கு போவீர்கள். கர்த்தர் லாபானை உங்கள் கரங்களில் ஒப்படைப்பார் என்றான்.
வசனம் 30. தூதன் எங்களிடம் பேசிய பின்பு அவன் போனான். தூதன் எங்களை விட்டு போன பின்பு லாபானும் லோமுவேலும் மறுபடியும் முறுமுறுக்கத் தொடங்கி, கர்த்தர் லாபானை நம் கரங்களில் ஒப்படைப்பது எப்படி இயலும்? இதோ அவன் பலசாலியான மனுஷன், அவன் 50 பேரை கட்டளையிட கூடியவன். ஆம், அவனால் 50 பேரை கொல்ல முடியும். அப்படியாகையில் நாம் ஏன் கொல்லப்பட மாட்டோம் என்று சொன்னார்கள்.